வணக்கம் முத்துக்குமார். நம்ம தமிழ்ஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் வந்து டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. கீழே ஸ்க்ரோலிங்கில் வந்து டிஸ்க்ளைமர் போயிட்டுருக்கு. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் இல்லை. ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவலும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். ஓகே, சரி. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு நேத்திக்கு வந்து பங்குச்சந்தை பெரிய அளவில் வந்து டவுன் ஆச்சு. ஓகே, இன்றைக்கி வந்து மார்க்கெட் லீவு. ஆனால் யுஎஸ் மார்க்கெட்டில் வந்து எல்லாமே இன்னும் ரியாக்ஷன்ஸ் போய்கிட்டு தான் இருக்குது. என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக பார்க்கணும். அதன்படி பார்க்கும் பொழுது என்னென்ன டேட்டா வந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். முதல் விஷயம் வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக நான் வந்து டெலகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். ட்ரம்ப்புடைய ட்விட்டரில் இருந்த டேட்டாவை எடுத்து நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். டெலகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லோரும் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது ஃப்ரீ அப்டேட்ஸ் தான். அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். என்னுடைய ரெஃபரல் லிங்க். விருப்பம் இருக்கிறவங்க அந்த ரெஃபரல் லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஓகே, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். அக்கௌண்ட் ஓப்பனிங் ரிலேட்டடாக நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். சரி, இப்போ வந்து நமக்கு என்ன நடந்திருக்கு அந்த ட்ரம்ப்புடைய ட்வீட் படி பார்த்தீங்கன்னா, அவர் என்ன போட்டிருக்காருன்னா, இந்த மாதிரி நாங்கள் வந்து அதை 11,000 இராணுவ தளங்களை வந்து அவர் அழிச்சிருக்கிறதா போட்டிருக்காரு. ரெண்டாவது வந்து அவர் வந்து அங்கேருந்து பேக்கப் ஆகி வெளியே வர மாதிரி ஒரு இன்டைரக்ட் மெசேஜ் வந்து கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? அந்த அந்த மெயிலில் பாருங்கள், த ஹார்ட் பார்ட் இஸ் டன் அப்படின்னு போட்டிருப்பாரு. அப்படின்னா அவ்வளோதான், அது முடிஞ்சிருச்சு. இனிமேல் வந்து நீங்களே போய் வாங்கிக்கங்க. உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று எங்ககிட்ட வந்து வாங்கிக்கங்க, இல்லை அவங்கக்கிட்ட போய் வாங்கிக்கங்க. அவங்களோடது ஆல்ரெடி எங்களுக்கு தேவையானதெல்லாம் அழிக்கப்பட்டாச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ த ஹார்ட் பார்ட் இஸ் டன் அப்படின்னால இனிமேல் வந்து இவங்க அட்டாக் பண்ண மாட்டாங்க. அவங்க யுஎஸ் உடைய ஆளுங்க எல்லாம் அங்கேருந்து திரும்பி வந்துருவாங்கன்ற மாதிரி தான் ஒரு சின்ன இண்டிகேஷன் மாதிரி தான் இது தெரியுது. ஓகே, அதனால் இந்த நாளைக்கு 1ஆம் தேதியிலேருந்து, அதாவது ஃபினான்ஷியல் இயர்லேருந்து எல்லாமே வந்து கிளியர் ஆகும் அப்படின்னு ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வந்து இன்டைரக்டாக வந்து கொடுத்துருக்காரு. ஓகேவா? இது வந்து வார், பீஸ் டாக்கோ அந்த மாதிரிலாம் இல்லை. இது வேறு ஒரு மாதிரியான ப்ரொஃபஷ்னல் இண்டிகேஷன்ஸ். இது இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து நல்லா புரியும். அவங்க போடுற அந்த வே ஆஃப் டாக் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இன்ஸ்டிடியூஷனுக்கு புரியும். நமக்கு தான் வந்து சும்மா நாங்கள் வந்து பீஸ் பேசிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அப்படிலாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தார். ஆனால் கிளியராக வந்து இந்த தடவை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுடைய இதை வந்து நாங்கள் அழிச்சிட்டோம், எங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், ஹார்ட் பார்ட் இஸ் டன் அப்படிங்கிறத வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதனால் 1ஆம் தேதியிலேருந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆகலாம் அப்படின்னு ஒரு யூகம் வந்து சொல்லுது. ஓகே, சில பேர் வந்து அதை எதிர்பார்க்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நமக்கு அந்த டெலிகிராமுடைய டேட்டா உங்களுக்கு காமிச்சுன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இப்போ தெரியுது பார்த்தீங்களா அந்த டெலிகிராம் டேட்டா. இதுதான் இந்த ட்வீட்டு தான் நான் சொன்னேன். நீங்கள் போய் இதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். அதுக்கு அடுத்த டேட்டா பார்த்தீங்கன்னா, நாளைய பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல்கள் அப்படின்னு பார்க்கும்போது, குளோபல் மார்க்கெட்டுடைய சிச்சுவேஷனுங்க. இந்த குளோபல் மார்க்கெட்டுடைய சிச்சுவேஷன் பாருங்கள். டவ் ஜோன்ஸு இருங்க ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம்னா இன்னும் லேட்டஸ்ட்டு டவ் ஜோன்ஸ் வந்து 0.7%, S&P 1%, நாஸ்டாக் 1.5% வந்து டவுன் பாசிட்டிவில் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே வந்து பாசிட்டிவில் இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி வந்து 122 புள்ளிகள் வந்து பாசிட்டிவில் இருக்குது. ஆக்சுவலாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் 200 புள்ளிகள் இருந்தது. கிஃப்ட் நிஃப்டி 190 புள்ளிகள் இருந்தது. இப்போ 122ன்னு காமிக்குது. இந்த இடத்துல ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? 122 117 குறைஞ்சி போச்சு. ஓகேவா? ஸோ 22,549 புள்ளிகளில் கிஃப்ட் நிஃப்டி இருக்குது. ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் வந்து எங்களுடைய ஹார்ட் பார்ட் டன்னு, நாங்கள் இனிமேல் எதுவும் பண்ண மாட்டேன்னு அவர் திரும்பி போனாலும், இவங்க ஈரான் வந்து அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் என்னென்ன பண்ண போகிறாங்கங்கிறது தெரியல. ஓகேவா? இப்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த டென்ஷன் குறையலை அப்படின்னா நமக்கு க்ரூட் ஆயிலில் வந்து பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. இப்போது இன்றைக்கி வரைக்கும் யூஎஸ் கொடுத்துருக்கிற ட்ரம்ப் கொடுத்துருக்க டேட்டா படி பார்க்கும் பொழுது க்ரூட் ஆயில் வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு. ஓகேவா? க்ரூட் ஆயிலை பொறுத்தளவில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிஎஃப்டியில் காமிக்குது. பட் இப்போ என்ன காமிச்சிருக்கிறாங்க, க்ரூட் ஆயில் திருப்பி ஏற ஆரம்பிச்சிருச்சிங்க. கொஞ்சம் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் என் டவுனில் இருந்ததுங்க. ஓகே, அந்த டேட்டா காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ நான் ஒரு டேட்டா உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன்ல, இந்த டேட்டாவில் பாருங்கள், க்ரூட் ஆயில் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் டவுனில் இருந்ததுங்க. ஓகே, யூகே ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா 105 ரூபாவில் இருந்தது. 105.3 இருந்தது. இப்போ 107.92ன்னு மாறி இருக்குது. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷனில் பார்ப்போம் தெரியுமா என்னென்னலாம் நடந்திருக்குன்னு. அப்போ வந்து யூகே ஆயில் நல்லா 2% கிட்ட வரைக்கும் டவுனில் இருந்தது. இப்போ அந்த டவுனை காணும். அதுக்குள்ளே ஒரு 1/2 hour 45 minutes கூட இருக்காது. அதுக்குள்ளேயே வந்து க்ரூட் ஆயில் திருப்பியும் வந்து ரெக்கவர் ஆகி ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படி ஏறிச்சு அப்படின்னா நாளைக்கு நமக்கும் வந்து ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாது. அப்போது ட்ரம்ப் போட்ட ட்விட்டருக்கு திருப்பி கொஸ்டின் மார்க் வந்துடும். ஆனால் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, இந்த ஃபஸ்ட் வீக்லேருந்து நமக்கு கொஞ்சம் வந்து ரெக்கவரி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு.
ஓகே. ஏன்னா அவங்களுடைய டார்கெட்ட அவங்க முடிச்சுட்டாங்க. இப்போ ஈரானுடைய ஸ்டேட் தான் இப்போ நமக்கு புரியணும். இவங்க வெளிய வந்துட்டாங்கன்னா, ஈரான் சைலன்ட்டா விட்டுர்றாங்களா? இல்ல வேற ஏதாவது பண்றாங்களா? இல்ல ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்லேருந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? அதன் மூலியமா என்ன நடக்க போகுது? அவங்க பெர்மனன்ட்டா அந்த இடத்துக்கு டோல் போட போறதா வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ்மென்ட் குடுத்துருந்தாங்க. அந்த மாரி டோல் போட்டா அது வந்து க்ரூட் ஆயில் விலையில எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஸ்லோவா தான் பார்க்கணும். ஆனா வார் நின்றுச்சு அப்படின்னாலே, நமக்கு க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகுறதுக்கான வாய்ப்ப தான் எதிர்பார்க்குறோம். ஆனா நிக்கிற மாரி தான் ட்வீட் போட்டிருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் வந்து பெருசா வந்து நிக்கிற மாரி தெரியல. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, க்ரூட் ஆயில் பெரிய அளவுலயும் வந்து ஏறல, பெரிய அளவுலயும் வந்து இறங்கல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நியூட்ரலா இருக்கு. நெகட்டிவா இருந்துச்சுன்னா வேகமா ஏறி இருக்கணும். புரியுதுங்களா? பாசிட்டிவா இருந்தா நல்லா இறங்கி இருக்கணும். இறங்கிட்டு 2% வரைக்கும் இறங்கிட்டு இப்போ 1%ல இருக்கு. இது வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு ஸ்டில் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ்ல தான் நிக்குது. ஓகே. அது இல்லாம சில்வர பொறுத்தளவுல யுஎஸ் டாலர்ல பாருங்க. சில்வர் வந்து 4.8% வரைக்கும் ஏற்றம் குடுத்துருக்காங்க. மேல ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, அதான் சில்வர். 4.8% வரைக்கும் யுஎஸ்ல வந்து ஏறிக்கிட்டு இருக்கு சில்வர். ஓகே. அப்போ நமக்கும் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்துரும். கரெக்ட்டுங்களா? நமக்கும் ஏற்றம் தான் குடுக்க போகுது அப்படின்ற மாரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துரும். அதே மாரி கோல்டு பார்த்தீங்கன்னா, 2.24% வரைக்கும் ஏற்றம் குடுத்துருக்கு. இந்த 4வதா இருக்கு பாருங்க. அது கோல்டு. ஓகே. 2.24%னா அப்ப கோல்டும் வந்து நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவா வந்துரும். பிட்காயின்லாம் தொடர்ந்து இறங்கிக்கிட்டே தான் இருக்கு. இப்ப க்ரூட் ஆயில் தான் வந்து நம்ம மேஜரா பார்க்க வேண்டியது. க்ரூட் ஆயில பொறுத்தவரை என்ன ஆயிடுச்சு, ஒரு பெரிய வாலட்டிலிட்டில தான் இருக்கு. ஆனா பெரிய வாலட்டிலிட்டி கிடையாது. பாசிட்டிவாவும் பெருசா போல, நெகட்டிவாவும் பெருசா போகாம இருக்கு. மேபி இன்னும் 1 ஹவருக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்றத பொறுத்து இருந்து பார்த்தா வேணா டேட்டா கிடைக்கும். எனிவே நாளைக்கு காலையில வந்து மார்க்கெட் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் மார்க்கெட்டுக்குள்ள போணும். அந்த கண்டிஷன்ல தான் இப்ப வரைக்கும் இருக்கு. இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, குளோபல் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கு. நம்ம பார்த்துட்டு இருந்தோம். க்ரூட் ஆயில் விலை வந்து இறங்கிக்கிட்டு இருக்கு. அதுவும் பாசிட்டிவ்ல தான் இருக்குது. டவ் ஜோன்ஸ் பாருங்க திருப்பி 442 புள்ளிகள் 1.6, 1.3 வாலட்டிலிட்டில இருக்கு. ஸோ வெயிட் பண்ணணும். அப்படி இல்லன்னா இது வந்து இந்த லாங் டெர்ம் இன்வெஸ்டர்ஸு மார்க்கெட் இறங்க இறங்க வாங்குறவங்களுக்கெல்லாம் வந்து சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஆனா நமக்கு அந்த ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்ல ரொம்ப பயப்படுறவங்களுக்கு தான் இதெல்லாம் வந்து பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கும். ஓகே. ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த டவுன்லலாம் வாங்கி வச்சுக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. சரி. அது இல்லாம மேஜரா நியூஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு சம்மான் கேப்பிட்டல் வந்தது. ஐஹெச்சின்னு சொல்லுவாங்க. இன்டர்நேஷனல் ஹோல்டிங் கம்பெனியா, கார்ப்பரேஷனோ வரும். இன்டர்நேஷனல் ஹோல்டிங் கம்பெனின்னு வரும். ஐஹெச்சின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா, சவுதியுடையது. ஸோ அந்த கம்பெனி வந்து வேர்ல்டுல இருக்கிற எல்லா ஃபினான்ஸ் கம்பெனிலும் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. வேர்ல்டு ஃபண்ட் மாதிரி. அவங்க வந்து சம்மான் கேப்பிட்டல்ல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கிறது சம்மான் கேப்பிட்டலுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸா வந்து அமைஞ்சிருக்கு. அதனால தான் முந்தா நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தில போச்சு. நேத்திக்கெல்லாம் ஏற்றத்தில போயிட்டு அப்புறம் இறங்கி போச்சு. ஸோ ஸ்டில் வந்து அத பாசிட்டிவ் நியூஸா தான் வந்து பார்க்குறாங்க இன்வெஸ்டர்ஸ். அடுத்தது நிஃப்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆக்சுவலா நிஃப்டிய பொறுத்தளவுல பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நமக்கு 22,331ல இருக்கு. ஆனா நிஃப்டில நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாத தொடக்கத்தில நிஃப்டி வந்து இந்த வருஷம் இந்த ஃபினான்ஷியல் இயர் 12.6% அப்ராக்ஸிமேட்டா வந்து ஏற்றத்தில இருந்தது. போன வருஷம் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தாங்களோ, 12% லாபத்தில இருந்தாங்க. போன இந்த மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரம்ப் உள்ள நுழைஞ்சதுக்கப்புறம், ஈரான் அடிச்சதுக்கப்புறம், நம்மளுடைய பங்குச்சந்தை வந்து இப்போ கரண்ட்டா 5% மைனஸ்ல இருக்கு. போன வருஷம் யாரெல்லாம் இதே மார்ச்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாங்களோ, அவங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் இயர்ல 5% டவுன்ல போயிடுச்சு. 12% பாசிட்டிவ்ல இருந்து 5% டவுன்னா நமக்கு கிட்டத்தட்ட 17% போச்சு ஹைலேருந்து. புரியுதுங்களா? அப்படின்ற மாரி அப்ராக்ஸிமேட் டேட்டா வந்து காமிக்குது. நீங்க வந்து துல்லியமா இத என்ன பண்ணணும்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்ஸ் கூகுள்ல சர்ச் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஆனா, அதில ஒவ்வொரு தடவையும் ஒரு ஒரு டேட்டா தப்பு தப்பா வருது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, சார்ட்ட ஓப்பன் பண்ணி, அதில வந்து நீங்க பெர்சன்டேஜ் எவ்வளோ வருது அப்படின்றத போடுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அது கிளாரிட்டி வந்து கிடைக்கும். உதாரணத்துக்கு நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வேணா ஒண்ணு பண்ணி காமிக்கிறேன் சாம்பிளுக்கு. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? இதில வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, மெஷர்மென்ட் டூல் இருக்கும். அந்த மெஷர்மென்ட் டூல வச்சு நீங்களே வந்து மேனுவலா போய் போடணும். ஓகேவா? அப்பதான் வந்து உங்களுக்கு கிளியர் டேட்டா கிடைக்கும். ஸோ இந்த போன வருஷம் ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கு. கரெக்ட்டா? அங்கேருந்து இப்போ வரைக்கும் நீங்க போட்டீங்கன்னா எவ்வளோ வருது நமக்கு? இப்போ கரண்ட் டவுன் வரைக்கும் போட்டீங்கன்னா, ஆ சாரி போன வருஷம் ஸ்டார்ட் ஆனது வந்து எஸ் கரெக்ட் தான். ஸோ 7.5% காமிக்குது. நான் வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் அதோடைய பாயிண்ட்ட வந்து பார்க்குறேன். ஓகேவா? அதனால இது வந்து சும்மா சாம்பிளுக்கு தான் நான் காமிக்கிறேன். 7.5% வந்து டவுன் காமிக்குது. இந்த இடத்துல வந்து நான் நிறுத்துறேன். ஓகேவா? இதே வந்து இந்த மாசம் மட்டும் நீங்க கணக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசத்தோட இத மட்டும் நீங்க மெஷர்மென்ட் பண்ணணும். இந்த மாசம் இதுவரைக்கும் வந்து எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னா, ஓப்பனிங்ல இருந்து குளோசிங் பார்த்தீங்கன்னா,
10% இந்த மாதம் ஓப்பனிங்லேருந்து க்ளோசிங் வந்திருக்கு. ஹை ப்ரைஸ்லேருந்து நீங்கள் போட்டிங்கன்னா எவ்வளோ வருதுன்னா, ஹை ப்ரைஸ்லேருந்து போட்டிங்கன்னா 10.66 காமிக்கிறாங்க ஹைலேருந்து. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மேனுவலாக அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ்னு தெரியும். ஆனால் இந்த ஃபினான்ஷியல் இயரில் 5% டவுன், அவ்வளோதான். செக்டாரை பொறுத்தளவில் எந்தெந்த செக்டார் வந்து டவுனில் இருக்குது, அப்பில் இருக்குன்றதை வந்து நான் டெலிகிராமில் கொடுத்துட்றேன். டெலிகிராமில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கம்ப்ளீட்டாக கரண்ட் டேட்டா என்ன இருக்குன்றத நான் வந்து உங்களுக்கு அதில் கொடுத்துட்றேன். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வந்து எந்தெந்த ஸ்டாக்லாம் இந்த ஃபினான்ஷியல் இயர் நல்லா இறங்கியிருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ரெண்டாவது, இந்த மாதம் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தும், ஈரான் யுஎஸ் இஸ்ரேல் வார் நடந்தும் நமக்கு வந்து எந்த ஸ்டாக் இறங்காமல் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கண்டுபிடிச்சிடலாம். எது வந்து நமக்கு நல்ல ஒரு பங்குகளாக இருக்குது, ஃபண்டமெண்டல் வந்து நல்ல பிக் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, இந்த டயத்தில் எந்த ஸ்டாக் இறங்கலை இந்த 1 மந்த்தாக அப்படின்றத கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் இந்த வருஷம் ஃபுல்லாக எந்த ஸ்டாக் அதிகமாக இறங்கியிருக்கு நிஃப்டி 50ல் அப்படின்றத கண்டுபிடிங்க. ஓகே, நிஃப்டி 50ல் நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இருந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் தூக்கியிருக்காங்க, திருப்பி புதுசாக நிறைய ஸ்டாக் ஆட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் 50ல் அப்டேட் ஆக போகுது. ஓகே, பெரிய லெவலில் சேஞ்சஸ் நடந்திருக்கு நெக்ஸ்ட் 50லலாம். ஸோ நிஃப்டி 50லேயும் நீங்கள் வந்து எந்த ஸ்டாக் நல்லா இறங்கியிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதெல்லாம் வந்து எஸ்ஐபியில் போட முடியுமா, அல்லது வந்து இந்த டவுன்லேயும் நமக்கு இறங்காமல் சஸ்டெயின், அதாவது மார்க்கெட்டு 15% இறங்கினாலும் நமக்கு 2-3% அதுக்குள்ளேயே இருக்கிற பங்குகள் எதுன்றதை கண்டுபிடிச்சி, மேபி ஸ்மால் கேப்பாக இருக்கலாம், மிட் கேப்பாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி ஸ்டாக் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்களே வந்து அதை வந்து எஸ்ஐபியில் போட முடியுமான்றதை செக் பண்ணலாம். அது எப்படின்னு கண்டுபிடிக்க முடியல, நானே வீடியோ போடணுன்னாலும் நான் போடுறேன். நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரிலாம் வந்து வந்திருக்கு, எந்தெந்த ஸ்டாக்லாம் பர்சன்டேஜ் வைஸ் இறங்கியிருக்குங்கிறதையும் வந்து நீங்கள் போடலாம். டிப்ஸாக போடாதீங்க, ஜஸ்ட்டு டேட்டாவாக போடுங்க. புரியுதுங்களா? டேட்டா மட்டும் காமிச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை, இந்த ஸ்டாக் இவ்வளோ இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஸ்டாக்கை பை பண்ணுங்கள், செல் பண்ணுங்கன்னு யாரும் டிப்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ நாளை பங்குச்சந்தைக்கு எதிர்பார்ப்பு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாசிட்டிவில் இருந்துச்சு. வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போதே நெகட்டிவில் போயிடுச்சு. திருப்பியும் நாளை காலையில் தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் வந்து யூஎஸ் இந்த பிரச்சனையிலேருந்து கலந்துக்குவாங்க அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. ஓகேவா? ஏன்னா அவர் வந்து கிளியராக ட்விட்டில் அதை தான் வந்து இன்டெரக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ யூஎஸ் கலந்து போயிடுச்சுனாலே நமக்கு வந்து கொஞ்சம் கிளியர் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, க்ரூட் ஆயிலில் எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லை, க்ரூட் ஆயில் விலை குறையலைன்னா நமக்கு பெருசாக வந்து யூஎஸ் போனதில் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அதனால் க்ரூட் ஆயில் ப்ரைஸை நம்ம கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். பிரெண்ட் க்ரூட் எவ்வளோக்கு போய்கிட்டு இருக்குன்றத பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ பயனுள்ள தகவல் இருந்தால் லைக்கு, கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த 1ஆம் தேதிக்கு அப்புறம் மார்க்கெட்டு ரெக்கவர் ஆகும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் ஒப்பீனியன் என்ன? இவர் போட்ட ட்விட்டு வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, இல்லை இது இன்னும் பெரிய லெவலில் போக போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களான்றதை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.